ஹாய் கைஸ், திஸ் இஸ் சக்ரேஸ். இந்த சேனலோட 17வது வீடியோ இது. இன்றைக்கி என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு மிட் நைட் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோவில் இது வந்து புதுசு. ஒரு மிட் நைட்டில் வந்து நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் டீ குடிக்க போகிறோம். அண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கான். ஸ்டீஃபன் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். கொஞ்சம் நடந்து வந்துகிட்டே இருக்க சொன்னால் அதான் ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். அண்ட் வந்து இந்த விளாகை கண்டினியூவாக பாருங்கள். இந்த கரெக்டாக மணி இப்போ வந்து ஒரு 10 தான் ஆகுது. அப்போயே வந்து எவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள். அண்ட் வந்து நம்ம இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கோம். இன்னுமே அந்த நாயை காணும். வந்துட்டான் பாருங்க. இப்போதான் கட் பண்ணுறேன், கரெக்டாக வரோம். ஒருத்தர் பின்னாடி ஒளியிறது பச்சையா தெரியுதுடா. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அபி எப்படி இருக்கீங்க? எப்படி சென்னையில இருந்து ஜேர்னிலாம் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ இந்த சீபன் புதுசாக ஒரு பைக் கட்டாச்சு. இது லைட்டு தெரியலடா. இரு. ஓ புதுசா அதான் காட்டுறேன். அடிக்கிற வெயில்ல ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கின்னு இது வந்து திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ் மச்சி. சி கிஃப்ட் சோட்ரே கூலிங் கிளாஸ் மங்கி குலா எவ்ரிதிங் ஓசில கச்சது. சரி போலாமா? அபி போலாமா? எங்க ஸ்ட்ரைட்டா டீ கடையா இல்லை உங்க வீட்டுக்கு போயிட்டே போகணுமா? ரைட்டு வாங்க. ஹாய் காய்ஸ், ஒரு நீண்ட நாள் தோஸ்து ஒருத்தவங்க அழைக்க வந்தோம். எது போன வரதான் பார்த்தோம். அதான் இந்த நாள் தோஸ்து தான். பட் போன வாரம் தான் ஊருக்கு போனா இன்னைக்கு மறுபடியும் அழைக்க வந்திருக்கோம். இது வருவாட்டா? யார் வருவா? பஸ் வந்தா உனக்கு வா. டீ எடு ஸ்டீஃபன் டக்குன்னு. நீ உள்ளே இருப்போம். அப்படியே எனக்கு ஒன்று கொடுத்துரு. ஸ்டீஃபன் ப்ரோ வச்சு பேசுறது. இங்கே வாடா இங்கே தெரிலடா. நீ அங்கே ஆப்போசிட் போயிடா. லியோ மாதிரி இருப்ப. சொல்லு. இருக்கா? ஃபோக்கஸ் அவுட்டு. என்ன ஸ்டீஃபன் நைட்டு டீ? ஏதோ ஒரு குளிருக்கு எதமான ஒரு டீ. சூடா வேற குடிக்கிறோமா? பயங்கரமா காஸ்டியூம் ரெட்ரோ படத்துல சூர்யா படத்துல அதே மாதிரி இருக்கா? கோவம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. ஐயோ ரொம்ப சொல்றாங்க. வா போற வேலையில புடிங்கிட்டு போயிடுவோம் போல இருக்கு. அபி ட்ரெயின்ல இருந்து வந்தவ எப்படி இருந்துச்சு? ட்ரெயின்ல நின்னுட்டே வந்தேன். எப்படி இருந்தாலும் வித் அவுட்ல தான் வர போறேன். 6 மணிக்கு ஏறினேன். டிக்கெட்ல எடுத்தேன். எப்போதும் எடுக்க மாட்டியே? மாட்டிப்பான். எடுத்தேன்டா. சூப்பர் பஸ் 110 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு டீ கடை சூப்பரா இருக்கு. டீ இங்க வந்து ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரடா எதிர்பார்க்க? இல்ல என்னன்னே சிரிக்கிறாரு? அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ண? நீயும் சிரிச்சுவை. ஆக்க யாருமே இல்ல, சும்மா சொன்னதுக்கு. நைட்ல ஆனா செமையா இருக்குல்ல. நாளைக்கு விடாமுயற்சி. ஆமா, நாளைக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது. மேபி ஆமா, நாளைக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸு. என் தலையோட படம் 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. சக்ரேஸ் நீங்க? தலையோட படம் நீ உன் தலையா இருக்கலாம், ஆனால் தளபதி சேர்ந்தா தான் படம் நல்லா ஓடும். இந்த படம் உங்களோடது, 2026 எங்களோடது. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். சொல்லிட்டாரா?
2 அணிலு கூட நடுவில் நிற்கிற ஆமை செஞ்சிரும். ஐயோ சாரா ஆமன்னு சொன்னதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணான்டா என்கிட்ட வந்து ஆமன். நானும் அணில்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு ஏட்டர்ஸ் அதிகமாகிடும். ஆனால் செம்ம குளிருங்கண்ணா. என்னடா சரியாந்திர குளிர், எனக்கு நடுக்குது. அந்த மேம்பாலத்து மேலே ஏறி வர்றப்போ எனக்கு கையெல்லாம் நடுக்குது. இப்போ டைம் என்ன? மணி எத்தனை சொல்ல 2:10 மணி. இல்லை நான் டைம் சொல்லிட்டேன் இன்ட்ரோல 10 மணிலே. போலாமா? ஒரு அவேர்னஸ் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அங்கே போய் சொல்லுவோம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு அவேர்னஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்க, என்னது? அதான் எல்லா கேர்ள்ஸும் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறது தான். டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. ஏய் நான் மில்லனியல்யா. ஆட அடிக்குது பூமர் மாதிரி அடிக்குது. ஏய் மில்லனியல்யா நானு. இது என்னடா சில பேர் பூமர்னு சொன்னீங்களா? பூமராகவே இருந்துக்கிறேன் நான். இது வந்து எதுக்கு இந்த வீடியோனா, நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக இருக்குது. அதனால் நான் இப்போ இதை சொல்லிக்கிறேன். எல்லா கேர்ள்ஸும் சேஃபாக இருங்க, ஓகேவா? எங்கே போனாலும் ஒருத்தவனை வந்து எப்படின்னா உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட அழைச்சிட்டு போங்க. அவனும் தைரியமானவனாக இருக்க வச்சு அழைச்சிட்டு போங்க, ஓகேவா? மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவு போலீஸ் ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் அப்போ போலீஸ் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது உங்கள் நல்லது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ இது நடக்குது, உங்களுக்கே தெரியும், நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஸ்டீஃபன் சொல்கிறதுல வந்து 100% உண்மை இருக்குது. அதனால தான் இப்போ நான் வர்றப்பே 2 பேர் குடிச்சிட்டு இருந்தானோ, வண்டியை தடுத்தானோ, அதனால தான் நான் இப்போ இந்த ஐடியாவே எனக்கு வந்து சொல்லணும்னு, அதனால தான் நான் சொல்கிறேன்டா அப்படின்னு இவன்ட்டு சொன்னேன். அது இஷ்யூஸ் எல்லாம் போடவே முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து ஒருத்தவங்க தடுக்கிற மாதிரி தான் நம்ம கேஸ் கூட ஆகலாம் அது மாதிரி வீடியோ போடுறதுல. ஸோ அதனால தான் நாங்கள் இது மாதிரி வீடியோ போடுறது கிடையாது. ஆனால் இது மாதிரி சோசியல் மெசேஜ் உங்களுக்கு நிறையா வேணும்னா, தமிழ்நாடு பாதுகாப்பானதானே எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. என்ன அவ்வளோதானே? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொன்னது தப்பா ரைட்டான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது என்னோட ஒரு அவ்வளோ இல்லை. ஜாலியாக இருங்க, என்ஜாயாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ எப்படி இருந்தாலும் விடாமுயற்சி தான் வரும், அந்த இதாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் விடாமுயற்சி தான் வரும். விடாமுயற்சி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு உண்மையாக ஐப்பாக தான் இருக்கும். நைட் ஷோ வேற போகிறோம் அதில், ஏன்னா பகல் டிக்கெட்டுக்கு கிடைக்க மாட்டேது. ஃபுல் புக் ஆகிட்டுங்க 3 நாளைக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் சொல்லுங்கள். அஜித் பென்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சப்ஜெக்ட் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் சக்ரேஸ் அண்ட் ஸ்டீஃபன். பாய். ஆமா நீங்கெல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன்.